ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரைகளின் அரிசி பாலக்கீரை பிரியாணி இது எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். இதுக்கு ஒரு 25 கீரை அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கும் போது போடுறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன். அரிசி 1 டம்ளர் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்து வச்சு அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு பாலக்கீரை இருக்குதுங்களா அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளிக்கும் போது பிரிஞ்சி இலை போட்டுட்டு முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். வெங்காயம், புளிப்புக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழம். இப்போ நம்ம கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் முந்திரி பருப்பை எடுத்து போட்டுக்கலாம். கீரைன்னு சொன்னாலே பசங்க சாப்பிட மாட்டாங்க. சாம்பார், கீரை கூட்டுனாலே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இப்படி சொல்லாம அவங்களுக்கு கிரீன் பிரியாணி அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துடலாம். வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெங்காயம், அப்பதான் நல்லா இருக்கும். இதை குழந்தைங்க கண்டுபிடிக்கவே முடியாது. இது கீரைனால செஞ்ச பிரியாணின்ட்டு. நம்ம இதுல போட்டு நல்லா வதக்கிடுவோம், வாடையே தெரியாது அவங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை இதுல சேர்த்துக்கலாம். அதுல வர பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கங்க. நல்லா சுருண்டு வரணும், அப்பதான் இந்த பச்சை வாடை போகும். எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுடலாம். நல்லா சுருண்டு வரட்டும். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது சூட்டபிளா இருக்கும். பாருங்க, நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுல நிறைய இரும்பு சத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒமேகா 3 சத்தும் நிறைய இருக்கு இதுல. இதெல்லாம் சொன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஊற வச்சிருக்கிற அரிசியில இருக்க தண்ணியை மட்டும் இதுல ஊத்திக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். பசங்க கிட்ட சத்துலாம் இதுல நிறைய இருக்கு, சாப்பிடுங்கன்னு சொன்னா எந்த பசங்களுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கிரீன் பிரியாணி அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும் இது. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். மூடி வச்சாச்சு, நல்லா வேகட்டும். பாருங்க, வெந்துட்டே இருக்கு. தண்ணி கொஞ்சம் சுண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. சுவையான பாலக்கீரை பிரியாணி ரெடி. இது எல்லாரும் செஞ்சு பாருங்க, பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இது சாப்பிட்டாங்கன்னா வைட்டமின் சி கூடுதலா அவங்களுக்கு கிடைக்கும்.